நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது. அடர் தீவனம் கொடுத்து ஒரு 100 ஆடு வளர்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அது உணவளிக்க? நம்ம இந்த மாதிரி ஒரு 500 கிலோ நம்ம மொத்தமாக அடர் தீவனம் சேர்த்து வச்சுருவோம். ஆடு வளர்க்குறவங்களுக்கு இந்த அடர் தீவனம் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவு ஆடுகளுக்கு ஆயிடுச்சு. இது யாருமே தவிர்க்க முடியாது. இப்போ 3 மாதம் வளர்க்குறவங்க கண்டிப்பாக அடர் தீவனம் போட்டு தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம ரீசெண்டாக பசுந்தீவனத்தை பற்றி போட்டிருந்தோம். 20 கிலோ சூப்பர் நேப்பியரில் இருக்கக்கூடிய சத்து வந்து 8 கிலோ இருக்கக்கூடிய இலை வகைகள் சார்ந்த அகத்தி, மல்பெரி இந்த மாதிரி இதில் 8 கிலோவில் இருக்கும். 8 கிலோ இருக்கக்கூடிய இலை வகையை சார்ந்த சத்து வந்து ஒரு கிலோ இருக்கக்கூடிய அடர் தீவனத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு வருஷம் பசுந்தீவனம் போட்டு வளர்க்குற ஆட்டு எடையை 3 மாதத்தில் 30 கிலோவில் வெறும் அடர் தீவனம் மட்டும் போட்டு வளர்க்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது வெறும் நம்ம அடர் தீவனம் மட்டும் போடுறதுனால இந்த ஆடு மாதம் 5-6 கிலோ ஏறாது. ஆட்டோடைய தரம், ப்ரீடு, ஜாதி, ரெண்டாவது அதுக்கு சளி மருந்து, டிவார்மிங்கு, அதுக்கு தடுப்பூசி. அதுக்கப்புறம் நீங்கள் மூணாவதாக பார்த்துட்டிங்கன்னா லிவர் டானிக்கு, கால்சியம் டானிக்கு, மினரல் சால்ட்டு, ப்ரோபயாட்டிக்கு. இதெல்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம இந்த கொடுக்குற அடர் தீவனத்தில் உள்ள மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து இந்த 3ஐயும் ஆட்டுக்கு நல்ல செரிமான முறையில் அது ரத்தத்தில் போய் கலக்கிறதுக்கு இந்த மருந்துகள் பயன்படும். ஆடு எடை போடுறது இதுதான் முறை. உலகம் பூரா இதுதான், இந்த நடைமுறை தான் பின்பற்றுறாங்க. நான் பெரும்பாலும் யாருக்கும் இந்த அடர் தீவனம், இந்த மருந்து வகைகள் தெளிவாக தெரியறதில்ல. சமூக வலைதளங்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்கிறனால குழம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடர் தீவனம் குட்டியோட உயிர் எடையை அனுசரித்து தான் நம்ம கொடுக்கணும். இப்போ குட்டி நம்ம 15 கிலோ ஒரு உயிர் எடைக்கு இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம 300 கிராம் காலையில், சாயந்தரம் 300 கிராம். இப்போ நம்ம குட்டியை நம்ம பிடிச்சிட்டு வரோம்னா முதல்லையே அதுக்கு காலையில் 300 கிராம் கொடுக்கக்கூடாது முதல் நாள். அதாவது நம்ம குட்டியை பிடிச்சிட்டு வரோம்னா எத்தனை குட்டியாக இருந்தாலும் அதுக்கு முதல் நாள் ஒரு 50 கிராம் தான் வைக்கணும். அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து 100 கிராம். இப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டணும். இந்த குட்டி இந்த இறையை சாப்பிட்டு ரெடி ஆகிறதுக்கே 2-3 வாரம் ஆயிரும். ஒரு குறைஞ்சது ஒரு 15 நாள் அது ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம உயிரிழை வரும். அப்போ நம்ம இந்த இடையில நம்ம என்ன பண்ணோம்னா பசுந்தீவனமும் உலகத்தனமும் நம்ம எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். இது நம்மளுடைய ஆடுகளை பண்ணைக்கு என்னோடய கையால் நானே விவசாயிகள் மூலமாகவும் பெரிய பெரிய மில்லு மூலமாகவும் எனக்கும் என் நண்பருக்கும் வாங்கி மொத்தமாக கலந்தது. இப்போ நீங்கள் இதில் என்ன கலந்துருக்கு என்கிட்ட விலைக்கு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கும்போது இதே மாதிரி கலந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா மனிதர்கள்னால் அப்படி தான். நம்ம வீட்டு குழந்தைக்கு ஒரு சாப்பாடும், புதுசாக வந்தால் அவங்களுக்கு ஒரு சாப்பாடும். நான் எல்லாத்தையும் குற்றம் சொல்ல வரல. 90% மக்கள் அப்படி தான். அதில் நாங்கள் இதை பிஸ்னஸாக பண்ணலை. நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா மொத்தமாக தரமாக தனியாக வாங்கி தந்துடுறோம், ட்ரைனிங் கொடுத்துருவோம். நீங்கள் கலக்கி போட்டுக்கலாம். ஏன்னா கடல புண்ணாக்கெல்லாம் பயங்கர ரேட்டு. நம்ம மொத்தமாக வாங்கும்போது கம்மியாக கிடைக்கும். நாங்கள் ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துருவோம். நீங்கள் எங்களை நம்பியே இருக்க தேவையில்லை. நீங்களே அடர் தீவனம் முறையை கற்றுக்கலாம். நம்ம ஆடுகளை சொல்கிற அடர் தீவன முறையை பின்பற்றினா ஒரு பேட்சுக்கு 30,000-40,000 ரூபா தீவனத்துக்கு மட்டும் மிஞ்சும். அதனால் நம்மளை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.